சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. நம்ம தினமும் ஒரு இபாதத் பார்த்து வருகிறோம். இன்னைக்கு ரொம்ப சிறப்புக்குரிய சில திக்ருகளை பார்க்க போறோம். இந்த திக்ருகள் அனைத்தையும் மோதி பாருங்க, உங்க வாழ்க்கையவே நல்ல முறையில புரட்டி போடும்னு சொல்லலாம். நல்ல நல்ல மாற்றங்கள் நமக்கு வரும். நம்ம எவ்வளவோ இபாதத்துகள் செய்துட்டு இருப்போம். ஆனா ஒரு சில விஷயங்கள் என்ன ஆகும்னா, நமக்கான அந்த தேவையை பூர்த்தி செய்யக்கூடியதாகவும் நாம் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த மாற்றத்தை கொடுக்க இபாதத்தாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இபாதத்தாக உங்களுக்கு இது அமையும். இதுல பாத்தீங்கன்னா திக்ரு, துவா, சூரா, இஸ்முன்னு சொல்லிட்டு எல்லாமே கலந்துதான் வரும். இதை அனைத்தையும் சேர்த்து தான் நம்ம ஒரு தொகுப்பா செய்ய போறோம். நான் ஒவ்வொன்றாக சொல்றேன். சொன்ன உடனே நீங்க கையோட அதை ஓதியும் கொள்ளுங்க. ஏன்னா இந்த நாட்கள்ல கேட்ட கையோட அமல் செய்துட்டோம்னா நம்மளுடைய கடமையும் முடியும், அந்த நன்மையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அதுல முதல் ஒண்ணு பார்த்தா நஸ்ருன் மினல்லாஹி வஃபத் உன் கரீப் அப்படின்னு சொல்லக்கூடிய குர்ஆன்ல வரக்கூடிய ஒரு ஆயத்து. இதனுடைய அர்த்தம் என்னன்னா, அல்லாஹுடைய உதவியும் வெற்றியும் எங்களுக்கு அருகில் தான் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதாவது நம்ம அல்லாஹுவை அழைக்கிறோம், ஆனா அல்லாஹுடைய உதவியும் வெற்றியும் எங்க இருக்கு? நமக்கு பக்கத்தால தான் இருக்கு. நம்ம கேட்ட உடனே அல்லாஹ் கொடுப்பான்னு சொல்லிட்டு நம்ம நம்பிக்கையோட சொல்லக்கூடிய ஆயத்தான் இது. இதை ஓதுறதுனால அல்லாஹுடைய உதவியும் வெற்றியும் உங்களுக்கு எல்லா காரியத்திலையும், உங்களுடைய எல்லா தேவைகள்லையுமே அல்லாஹ் கொடுப்பான். அதன் மூலமாக நம்ம அதிலிருந்து ஈடேற்றம் பெற்றுக்கொள்ள முடியும். இதை இப்ப 33 முறை ஓதிக்கொள்ளுங்க. இதை ஓதிட்டு நம்ம அடுத்தது பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நஸ்ரும் மினல்லாஹி வஃபத் உன் கரீப். நஸ்ருன் 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 மினல்லாஹி வஃபத் உன் கரீப். அடுத்து இரண்டாவது பார்த்தோம்னா யா ஹசீபு அப்படின்னு சொல்லக்கூடிய அல்லாஹுடைய ஒரு சிறப்பு திருநாமத்தை ஓடுறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கணக்கு கேட்பவன் அர்த்தம். அல்லாஹ் கண்காணித்துட்டு இருக்கான், கணக்கு கேட்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்படிங்கிறதை நம்ம சொல்றோம். இதை 33 முறை ஓதிக்கொள்ளுங்க. யா ஹசீபு, 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 யா ஹசீபு. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து யா சலாமு. யா சலாமுனா சாந்தி அளிப்புன்னு அர்த்தம். இது எவ்வளோ பெரிய சிறந்த துவான்னு பார்த்தீங்கன்னா, இது அல்லாஹுடைய இஸ்மில் வரக்கூடியது தான். அதே நேரத்தில் நம்ம அடுத்தவங்களை பார்த்து முதல்ல நம்ம சொல்லக்கூடிய வார்த்தையே அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னா சாந்தி உண்டாகட்டும்னு அர்த்தம். ஒருத்தவங்களுக்கு நம்ம கேட்கக்கூடிய துவா தான் சாந்தி. அந்த ஒரு சாந்தி இருந்தால் போதும், நம்ம வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதனால இதை ஓதிக்கொள்ளுங்க. யா சலாமு, 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 யா சலாமு,
யா சலாமு 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 யா சலாமு. அடுத்து யா ஃபத்தாஹு. அல்லாஹ் இடத்துலேருந்து நம்ம வெற்றியை கேட்பதற்காக யா ஃபத்தாஹு ஓதுறோம். ஃபத்தாஹுனா வெற்றி அளிப்பவன் அர்த்தம். நமக்கு எல்லா விஷயத்துலையும் வெற்றியை கொடுக்க சொல்கிறோம். யா ஃபத்தாஹு 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 யா ஃபத்தாஹு. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து யூனுஸ் நபி அவர்கள் ஓதிய லா இலாஹா இல்லா அந்த சுபஹானக்க இன்னி குந்து மினல் ஆலிமீன். இதை ஒரு விடுத்தம் ஓதிக்கொள்ளுங்க. ஒரு விடுத்தம்னா 15 முறை. இந்த துவா ஓதுறதுனால நம்மளுடைய எல்லா விஷயத்துக்குமே அல்லாஹ் பதிலளிப்பான். ஏன்னா இதை ஓதி எந்த ஒரு மனிதன் பிரார்த்தனை செய்தாலும் அதற்கு நான் பதில் கொடுப்பேன் அல்லாஹ் சொல்லியிருக்கான். அதனால நம்ம எவ்வளோ அமல் செஞ்சாலும் சரி, இதையும் நம்ம சேர்த்து செய்வது நம்மளுடைய துவாக்களை கபூல் செய்ய வைக்கிறதுக்கான ஒரு ரகசியமாக இருக்கும். இதையும் செய்து கொள்ளுங்க. லா இலாஹா இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மினல் ஆலிமீன். லா இலாஹா இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மினல் ஆலிமீன். லா இலாஹா இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மினல் ஆலிமீன். லா இலாஹா இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மினல் ஆலிமீன். லா இலாஹா இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மினல் ஆலிமீன். லா இலாஹா இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மினல் ஆலிமீன். லா இலாஹா இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மினல் ஆலிமீன். லா இலாஹா இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மினல் ஆலிமீன். லா இலாஹா இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மினல் ஆலிமீன். லா இலாஹா இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மினல் ஆலிமீன். லா இலாஹா இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மினல் ஆலிமீன். லா இலாஹா இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மினல் ஆலிமீன். லா இலாஹா இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மினல் ஆலிமீன். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இந்த திக்ருகள்லாம் ஓதணும்ல, இஸ்முகள் துவாக்கள் திக்ருகளோடு சேர்த்து சூறாக்கள் இருக்குது. அந்த சூறாக்கள் உங்களுக்கு தெரிந்த சூறாக்கள் தான். அதனால் நான் சூறாவை சொல்கிறேன், நீங்களே ஓதிக்கோங்க. அல்ஹம் சூறா ஒரு முறை. அது இல்லாமல் குல்ஹு அல்லாஹ், குல் அஊது பிரப்பின்னாஸ், குல் அஊது பிரப்பின் ஃபலக், இந்த 4 சூறாவையும் நீங்கள் ஓதிக்கோங்க. அந்த 3 சூறாவும் 3 முறை ஓதிக்கோங்க. அல்ஹம் சூறா ஒரு முறை ஓதிக்கோங்க. ஓதி நீங்கள் என்ன பண்ணுங்கள், அல்லாஹ் இடத்துல துவா செய்யுங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே ஓதிருக்கோம். இஸ்மு திக்ரு துவா சூறான்னு சொல்லிட்டு அனைத்தும் ஓதிருக்கோம். அல்லாஹுடைய கிருபையை கொண்டு எல்லா சிறப்பானதையும் ஓதிருக்கோம். நமக்கு அல்லாஹும் சிறந்ததை கொடுப்பான். பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம தினமுமே வீடியோ போடுறோம், பார்த்து வாங்க.